உதப்பட்ட ராசாவுக்கு குண்டில் அடி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ஓடையில தான் பிடிச்சோம். நம்ப புரியுங்க. எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஆடு நிலமாட்ட ஒரு பாலைவனத்துல வந்திருக்கோம். அங்க பாடுற பாலையோட அக்கா ஒரு சோலை வந்தா திருக்கியே அருமையாக க்ளீன் பண்ணிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அருமையான பீஸு. பஞ்சு மிட்டாய் மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். மணி சைலண்ட்ல போடுங்க மொபைல. சத்தம் வந்தது, சேனல் நட்டத்துல போயிடும். மீனை வந்து அலச போகிறோம். திருக்க மீனை அலச போகிறோம். வாங்க. எல்லாம் முட்டாய் மாதிரி இருக்குங்க, அருமையாக இருக்குது. அடுத்ததான் நம்ம தக்காளி வெட்டிக்கும். என்னப்பா செல்ல சாமி. அடுப்பை பத்த வச்சாச்சு. இப்ப நம்ம சட்டியை வச்சுக்கோ. அடுத்ததா எண்ணெய் ஊத்துறோம். அடுத்ததா கடுகை போட்டுக்கும். வெங்காயத்தை கொட்டிக்கும். அடுத்ததா பூண்டை போட்டுக்கும். தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம தக்காளியை போட்டுக்கோம். வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்காக உப்பு போட்டுக்கோம். பட்டை வெயில்ல சட்டியை இப்படி வச்சுக்கிட்டு அந்த அனல் மேல அடிக்கிறப்ப இருக்கிற சுகம் இருக்கு பாருங்களா, எரிச்சலா இல்லை. அது இந்த மாதிரி அடுப்புல உட்காந்து கஷ்டப்படுறதுன்னா இன்னும். அடுத்ததா மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மூணுத்தையும் சேர்த்துக்கும். அடுத்து மீன் நம்ம வெட்டி வச்சிருக்க திருக்க மீனை போட்டுக்கோம். அல்வா துண்டுன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கு. 5 ரூபா கேட்கணும் சொல்லலாம், இந்த மாதிரி இருக்குடா. இங்கதான் இருக்கு மாமா. நீ நார்மலா அக்கா சாப்பிட்டு மச்சான். திரும்பி சாப்பிட்டேங்கிறான். அதனால திருக்கையா என்னன்னு தெரியல, ஆனால் திருக்கிறது தான் சொல்லி கொடுத்தாங்க. தண்ணி லைட்டா ஊத்திக்கலாம், ஏன்னா மீன்லயே தண்ணி இருக்கும், அதனால கொஞ்சம் ஊத்தினா போதும். மீன் வந்துருச்சு. இடிச்சு வச்ச மிளகு போட்டுக்கோ.
அடுத்ததா மல்லித்தழையும் போட்டுக்கோம் கடைசியா. அப்படி இப்படி ஒரு பரட்டு, அப்படியே திருப்பி இப்படி ஒரு பரட்டு, அப்புறம் இப்படி ஒரு பரட்டு. அவ்வளோதான் இறக்கிக்கலாம். இப்போ நம்ம இலைய போட்டு சாப்பிட முடியாது, என்னன்னா சோறு வடிக்கல. காமெடின்னு வேற கருமா சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிற பரதேசி. என்ன சாவுத்திரி பண்ணுமா உனிடா என்னத்து லேட்டா அதெல்லாம் ரூல்ஸ் கிடையாது. இவன் இவனுக்கு சாவுத்திரியே சாவுத்திரி பாக்குமா. A few moments later. சாபுத்ரி எதுக்கு நல்ல போட்டேன் ஏதோ தெரிஞ்சதை வச்சு அப்படியே கூட்டிடா. என்னடா ஆவியம் ஆவியம் 10 செகண்ட் 1 2 3 4. அடில் அடில் உதப்பட்ட ராசாவுக்கு குண்டில் அடில். பாபா டக்குன்னு எவ்வளோ நேரம் வச்சு நிற்பான். ஓகே வாக்கா அருண் மாட்டிக்கும் பாக்குண்டா. நீ ஸ்டைலா மூஞ்ச வரப்ப பாருங்க. சரி 1 2 3. ஆமா வா வரலாம் ஓடியா. இல்ல மச்சான் ஏய் சார் முட்டி போறா. சார் முட்டினா கொஞ்சம் மச்சான்டா கொஞ்சம் கறக்கு. சார் முட்டி உனக்கு கறக்கு போட வைக்கல பாருங்க ஸ்கூல்ல. ஓகேவா? ரொம்ப நேரம் நிக்க முடியாது, டக்குன்னு வரணும். ஓகே அவுடா. ஐயோ தொப்பிய நீ ஏன் போட்டிருந்த? சரி இந்த ஹைட்டா தொப்பி தலை ஹைட்டா இது என்னடா கதை? சார்த்தி போடுங்க இல்லனா. A few moments later. திருட்டு பையா ஃபர்ஸ்ட்ல நானும் தான் போட்டுட்டு தான் இருக்கேன். பயப்பட போறா. ஆமா இல்ல எதுக்கு அவுட் ஆகுது இருந்தாலும் இருங்க பாய். கால் நிக்கிறா. போடா கரெக்டா தான்டா உட்கார்றா. போய் தொப்பில மே கையில பட்டதா கேக்குறா. என்னடா ஏய் ஒரு இது நான்றத நான் ரசிக்கிறேன். அவுட். நீ எங்கடா கேமராமேன் காலி பண்ண பாக்குற? இப்பலாம் இதுல எல்லாம் இந்த செவுத்துல சாச்சி நின்னு பழகி பண்ணனும். இப்ப இத்த சோடு பண்ணிட்டே இருந்துகிட்டு நிக்கிறியா? கம்பர் நேரா நிக்க மாட்டேன். பல்டி தான் நான் அடிப்பேன். ஏய் சூப்பர் ப்ரோ. என்ன அடி அருண் அடிக்குறான் அடி. அடி. பாப்பா நீ சரி அடிச்சாம். வாசி ஓடி. அவனால அடிச்சா. எனக்கு அது கூட வராது. பாப்பா நீ பண்ண எனக்கு வராது. ஏய் நீ சொன்னு அருவாள் செஞ்சாச்சு. இப்ப நம்ம அதை ருசிக்கிறோம். எல்லாரும் வாங்க. வேற லெவல்ல இருக்கு டேஸ்ட். சென்னையில் ஒரு டைம் சாப்பிட்டேன். சென்னையில் சாப்பிட்டா அதே டேஸ்ட் நல்லா இருக்கு. மீன் தான் திருக்கதான் சும்மா அப்படி அல்வா துண்டு மாரி அப்படி வாயில் போட்டோன்னா கரையுது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அடிச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.